அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். தவறவிட்டால் பின்பு நீங்கள் வருத்தப்பட நேரினும். அந்த வகையில் இன்றைய நாள் என்ன நாள்? இன்றைய நாள்ல சிம்மராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காரடையான் நோன்பு மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. இந்த காரடையான் நோன்பு அப்படின்னா என்ன, இந்த நோன்பினுடைய கதை என்ன, இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றியும் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகை காரடையான் நோன்பு மாங்கல்ய பலம் அதிகரிக்க, பெண்கள் தாலி சரடு மாற்ற ஏற்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறதுங்க. அந்த வகையில் இந்த காரடையான் நோன்பை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு ஆகும். தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க, தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய, வீட்டில் சுபிக்ஷம் ஏற்பட, இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதமாக தான் இந்த காரடையான் நோன்பு அமைகிறது. இந்த காரடையான் நோன்பு இந்த ஆண்டில் எப்போது வருகிறது, இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபட வேண்டும், எப்போது விரதத்தை துவங்கி இந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும், தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது என்பது தொடர்பான விஷயங்களை இப்போது நாம் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த காரடையான் நோன்பை பொறுத்த வரைக்கும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் இந்த காரடையான் நோன்பு. திருமணமான பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு ஆகும். தங்களின் கனவு நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும், குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாக இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்று சொல்லுவார்கள். இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படும். தமிழகம் மட்டுமின்றி இந்திய மாநிலங்கள் சிலவற்றிலும், அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற சில நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பது உண்டு. அதேபோல் இந்த காரடையான் நோன்பின் சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, சத்யவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும். யமதர்மராஜனிடமிருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதமாக, காட்டில் இருக்கும் போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பே காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு என குறிப்பிடப்படுகிறது. விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால், இதனாலேயே இன்றும் கார அடை படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. இந்த காரடையான் நோன்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. மார்ச் 15ஆம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொண்டு தாலி சரடு மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், மனதிற்கு பிடித்தவரே கணவராக அமைய வேண்டும், சத்யவான் சாவித்திரியை போல் நீண்ட காலம் இணை பிரியாத வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள். தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் என்று பார்க்கும்போது காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 14ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை 6:40 மணிக்கு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். அதேபோல் மாலை சூரிய அஸ்தமன நேரமான 6:31 மணி வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக் கொள்ளலாம். மார்ச் 14ஆம் தேதி இவற்றை செய்வது சிறப்பு. அதே போல இந்த விரதம் இருக்கும் முறை, அதாவது காரடையான் நோன்பு விரதம் இருக்கும் முறையை பொறுத்தவரை அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அதே போல் யமதர்மராஜாவின் அருளை பெற சாவித்திரியை போல் உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும். தாலி சரடில் 2 பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டிக்கொள்ளலாம். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த
காரடைய சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கணவன் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரடனை கட்டிக்கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த காரணையான் நோன்பான இன்றைய நாளில் சிம்மராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அஷ்டமத்தில் சனியும் இருக்கிறது. அஷ்டமத்து சனி என்றால் அலைச்சல் அதிகரிக்குங்க. ஆதாயம் என்பது அஷ்டமத்து சனி என்றால் அலைச்சல் அதிகரிக்குங்க. என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகே காரிய வெற்றி கிடைக்குங்க. அதே போல் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. அதே போல் உங்களை பொறுத்தவர் சனி சஞ்சரிப்பது குரு வீடு என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாதுங்க. பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு காண இருக்கீங்க. அதே போல் கல்யாண முயற்சி கை நெழுவி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கட்டிட பணி பாதியிலேயே நிற்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் இத்தருணங்கள்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும் தளர விடாமல் இருந்தால் உரிய பலன்கள் ஓரளவேனும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சில முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. பல வருடங்களாக புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் இப்போது கிடைக்க இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை இடமாற்றத்தின் கூடவே இந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதை ஏற்றுக்கொள்வது நல்லதுங்க. சிம்மராசினியர்களுக்கு குறிப்பா பொது வாழ்வில் உள்ளவர்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க. யாரிடம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பகை ஏற்படுங்க. அதனால் கவனமாக இருப்பது அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு குறையுங்க. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை சற்று அதிகமாக இருக்கும். இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளை தவிர்த்து விட முடியுங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு சஞ்சலம் தீர்க்குங்க. அது மட்டும் இல்லாம அம்பிகையை வழிபடுங்க. எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.